கொல்லப்பட்ட சார்லி கர்க் ட்ரம்புக்கு விடப்பட்ட எச்சரிக்கையா? அமெரிக்க அதிபர் ட்ரம்போட தீவிர ஆதரவாளரும் வலதுசாரி அரசியல் ஆர்வலருமான சார்லி கர்க் செப்டம்பர் 10 பல்கலைக்கழக நிகழ்ச்சியில மாணவர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே துப்பாக்கியால சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் அமெரிக்கால பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சார்லிக்காக அமெரிக்காவோட தேசிய கொடி வெள்ளை மாளிகையில அரை கம்பத்துல பறக்க விடப்பட்டிருக்கு. இப்போ ட்ரம்ப் அதிபரா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா சார்லி கர்க் பார்க்கப்படுறாரு. கடந்த ஆண்டு நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்புக்கும் குடியரசுக் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்ததுல முக்கிய பங்கு வகிச்சவர் சார்லி கர்க். அமெரிக்காவோட இருண்ட காலம்னும் கொலை சம்பவத்துல அதிக கோபமா இருக்கேனும் ட்ரம்ப் கருத்து சொல்லியிருக்காரு. இந்த சூழல்ல தான் இந்த கொலை ட்ரம்புக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கைன்னு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. சார்லி கர்க் படுகொலை அமெரிக்க அதிபருக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையா? அதிகரிக்கும் வன்முறைகளை இருண்ட காலம் என குறிப்பிட்டிருக்கிறாரா ட்ரம்ப்? ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு நேரடி ஆபத்து துவங்கி இருக்கா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்போட தீவிர ஆதரவாளரான சார்லி கர்க் வலதுசாரி அரசியல் ஆர்வலர், எழுத்தாளர், வர்ணனையாளர்னு பல பரிமாணங்கள்ல அமெரிக்க மக்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில நல்லா அறிமுகமான முகமாவே இருந்தாரு. ட்ரம்ப் 2வது முறை அதிபராகிறதுக்கு சார்லியோட பிரச்சாரம் முக்கிய பங்கு வகிச்சதும் குறிப்பிடத்தக்கது. டர்னிங் பாயிண்ட் USA அப்படிங்கிற நிறுவனம் மூலமா அமெரிக்க மாணவர்கள் மத்தியில பல்வேறு கருத்தரங்கங்கள், விவாதங்களை மேற்கொண்டு வர சார்லி பழமைவாத கொள்கைவாதியாவே அறியப்பட்டாரு. அமெரிக்கன் கம்பேக் டூர் அப்படிங்கிற பேர்ல சார்லி கர்க் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களையும் இடதுசாரிகளுக்கு எதிரான கொள்கைகளை பேசிட்டு வந்தாரு. அதோட ஒரு கட்டமா தான் உடா பல்கலைக்கழகத்துல மாணவர்களுடன் நடந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில பங்கேற்ற சார்லி அமெரிக்கால அதிகரிச்சுட்டு வர துப்பாக்கி சூடு கலாச்சார கேள்வியை பத்தி பதில் சொல்லிக்கிட்டு இருந்த போது அடையாளம் தெரியாத மர்ம நபரால சுட்டு கொல்லப்பட்டாரு. இந்த சம்பவம் குறித்த வீடியோ இணையத்துல வைரலாகி அமெரிக்கா முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. கூடவே சார்லி கர்க் கொலைக்கு ஆளும் கட்சி, எதிர்கட்சின்னு எல்லாரும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க இளைஞர்களோட இதயத்தை சார்லியை விட வேறு யாரும் நல்லா புரிஞ்சிட்டு இருக்க மாட்டாங்கன்னு, இது அமெரிக்காவுக்கு இருண்ட காலம், சார்லி வாழ்ந்த உயர்ந்த நோக்கங்களுக்காக ஒவ்வொரு அமெரிக்கரும் தங்களை அர்ப்பணிச்சுக்கணும்னு உணர்ச்சி பெருக்கோட தன் இரங்கல் பதிவை செஞ்ச ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில தேசிய கொடிய அரை கம்பத்துல பறக்க விட்டிருக்காரு. 31 வயதான சார்லி கர்க் அமெரிக்காவோட சிகாகோ நகர்ல பிறந்து வளர்ந்தவர். கல்லூரி படிப்பை பாதியில நிறுத்திட்டு அமெரிக்க ராணுவ அகாடமியில சேர முயற்சி செஞ்சு தோல்வியடைஞ்சாரு. 2012 ஒபாமா மீண்டும் அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்ட போது டர்னிங் பாயிண்ட் USA அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கின சார்லி அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல இடதுசாரி சிந்தனைகள் அதிகம் இருக்கிறத கண்டறிஞ்சு சுதந்திர சந்தை, வரையறுக்கப்பட்ட அரசு, தனிநபர் சுதந்திரம், பாரம்பரிய மதிப்புகள், நிதி பொறுப்புன்னு மாணவர்கள் மத்தியில வலதுசாரி சிந்தனையை ஏற்படுத்துற உள்நாட்டு NGO-வை ஆரம்பிச்சாரு. 10 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை எடுத்தது மூலமா 850க்கும் மேற்பட்ட கல்லூரிகள்ல டர்னிங் பாயிண்ட் USA தன்னோட செயல்பாடுகளை முன்னெடுத்துட்டு இருக்கு. வலதுசாரி சிந்தனைகளையும் பழமைவாத கொள்கைகளையும் கொண்டிருந்த சார்லி அதிபர் ட்ரம்போட நெருங்கிய நண்பரா மாறினாரு. 2016க்கு பிறகு 2 பேரோட நட்பும் கொள்கைகளால பிணைக்கப்பட்டு தவிர்க்க முடியாததா மாறுச்சு. 2024 அதிபர் தேர்தலில் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் பிரச்சாரத்தை ட்ரம்ப் முன்னெடுக்க முக்கிய காரணமா சார்லி இருந்தாரு. கூடவே ட்ரம்போட வெற்றியிலையும் முக்கிய பங்கு வகிச்சாரு. தன்னோட கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், காணொலி மூலமா மாணவர்கள் மத்தியில ட்ரம்போட கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தாரு சார்லி. இதோட வெளிப்பாடுதான் அதிகளவு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களோட வாக்குகள் ட்ரம்ப் பக்கம் வந்து சேர்ந்துச்சு. இதுக்காக ஒளியின் போராளின்னு சார்லியை ட்ரம்ப் புகழ்ந்தாரு. அதே சமயம் வலதுசாரியான சார்லி கருக்கலைப்புக்கு எதிரான பிரச்சாரம், பெண்கள் வயது குறித்த விமர்சனம், 3ஆம் பாலினத்தவர்களுக்கு எதிரான கொள்கை, அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கானது, இந்தியர்களுக்கு இங்க இடமில்ல, சட்டவிரோத குடியேறிகள் அகற்றப்பட வேண்டும், துப்பாக்கி கலாச்சாரத்தை ஆதரிக்கிறதுன்னு முரண்பட்ட ஒரு நபராவே பார்க்கப்பட்டாரு.
வலதுசாரி சிந்தனையாளரான சார்லி குடிமக்களுக்கு துப்பாக்கி தர வேண்டும்னும் அதுக்காக அரசியல் சாசனத்தையே மாற்றணும்னு பேசியிருந்தது அமெரிக்காவை அதிர்ச்சியில ஆழ்த்த இது பத்தி இடதுசாரி சிந்தனையாளர்கள் மற்றும் அதன் அமைப்புகள் எல்லாம் சமீப காலமா அமெரிக்கால நடக்கிற வன்முறை சம்பவங்களை குறிப்பிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில சார்லி துப்பாக்கி சூடு மூலமா கொல்லப்பட்டது ட்ரம்போட நிர்வாகத்திறன் மீதும் அவரோட கொள்கைகள் மீதும் கடும் விமர்சனங்களையும் அதிருப்திகளையும் ஏற்படுத்தியிருக்கு. அண்மையில சட்டவிரோத குடியேறிகளை நாட்டை விட்டு அகற்றணும்னு ட்ரம்ப் கொண்டு வந்த கடுமையான நடவடிக்கைகள் மூலமா பெரும் அதிருப்தியில பலர் ஆங்காங்கே வன்முறைகள்ல ஈடுபட்டு வரதை குறிப்பிட்டு ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்கள் அதிகமாயிட்டு வருது. சமீபத்துல ஒரு பெண்ணை ஓடும் ரயில்ல கொன்ற சம்பவம் எல்லாம் அமெரிக்காவோட இருண்ட காலம்னு விமர்சிக்கப்படுது. அமெரிக்கால நடந்துட்டு வர வலதுசாரி பழமை வாய்ந்த சிந்தனையாளர்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் இடையேயான அரசியல் போர் வன்முறையா உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது அதிபர் ட்ரம்புக்கு மட்டுமில்லாம அந்நாட்டு மக்களுக்கே பெரும் ஆபத்தா அமையும்னு எச்சரிக்கிறாங்க.